ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நம்ம வந்து செயின் ஸ்டிச்சு, எண்டு நாட்டு, செயின் ஸ்டிச் போட்டு எப்படி ஜிக்ஜாக் போடுறது அப்படின்னு சொல்லி 3 வீடியோ பார்த்தோம். இன்றைக்கி வந்து கர்வ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பாருங்கள் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு ஒரு 5 கர்வ் போட்டுக்கிறேன். ஆல்ரெடி எண்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ நீடியில் நமக்கு ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செயின் போடணும். இப்போ போடும் போது இப்படி போடணும். நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது இப்படி போடுவோம் நேராக. இப்போ நம்ம கேர்வாக போடும் போது நீடிலோட இந்த ஷார்ப் வந்து இப்படி இருக்கணும். ஓகேவா? அந்த எந்த ஷேப் இருக்கோ அந்த ஷேப்பை பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் நான் செயின் போடுறேன். பாருங்கள், இப்போ இந்த ஷார்ப் எட்ஜ் போட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த ஷார்ப் எட்ஜ் போட்டு நீங்கள் பக்கத்தில் இப்போ இதுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படியே ஒரு ஸ்டிச்சு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு செயின் போட்டிங்கன்னா போதும். போட்டிங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ நீங்கள் இது இப்படியே திருப்பி யூ ஷேப்லேயே கண்டினியூ பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எட்ஜில் நான் வந்துட்டேன். இந்த எட்ஜில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் இந்த செயினை வந்து எப்படி போடணுன்னா, இப்போ இன்னொன்று போட்டுக்கிறேன். இன்னொரு செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே இப்படி போட்டுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் போட்டுட்டு ஒரு செயின், அப்புறம் நீங்கள் எப்பயும் போலே திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கர்வ் போடணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போலையே ஃபஸ்ட்டு இங்கேருந்து செயின் ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கேருந்து இப்படி பார்த்த மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு அப்புறம் திருப்பி நீங்கள் எப்பயும் போல் நிடியில் இப்படி வச்சு திருப்பி கர்வாக போடணும். இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எட்ஜில் எப்பயும் போலேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செயின் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு செயின் போடணும். இங்கே ஒரு செயின் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக எப்பயும் போல் இந்த கர்வ் மேலேயே நீங்கள் பாட்டுக்கு போட்டுக்கலாம். இப்படி தான் கர்வ் ஃபினிஷ் பண்ணணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதுவரையும் போட்டேன். இப்போ இங்கே எப்பயும் போலேயே நம்ம ஒரு செயின் போட்டு நம்ம எண்டு நாட் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கிளாஸில் செயின் ஸ்டிச்லேயே வி ஷேப் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் அப்போ தான் வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.